வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நடந்த அதாவது 13/7/2024 அன்றைக்கி நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமில் கேட்ட மேத்ஸ் கொஷின்ஸில் ஏற்கனவே ஒரு 13 கேள்விகளுக்கு நம்ம ஆன்சர் பார்த்துட்டோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக தான் மீதி இருக்கக்கூடிய 12 கேள்விகளுக்கான ஆன்சரை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், கேள்வி 101, அதாவது நம்ம போட்டிருக்க ஆர்டர் படி இது 14வது கேள்வி. இஃப் ஏ ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 கியூப், பி ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் இன்ட்டு 5 கியூப், c equal to 5 square into 2 power 3, then find the value of HCF of a square b cube plus HCF of b square c cube plus HCF of c square a cube. இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக h ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டு அதை ஆட் பண்ணுற மாதிரி, அதுவும் பாருங்கள் வெறும் ஏபிசி கொடுத்துட்டு கொஷின் கேட்கும்போது இங்கே ஏ ஸ்கொயர் பி கியூப்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏ ஸ்கொயர்னால் என்ன கிடைக்கும்? 2 பவர் 4 இன்ட்டு ஸ்கொயர், அப்போ 3 பவர் 3 6. அதே மாதிரி பி கியூப்னா பிஏ கியூப் பண்ணணும். அப்போ 3 பவர் ஏற்கனவே 2 இருக்குது, 3 6 இன்ட்டு 5 இருக்குது, 5 பவர் கியூப், அப்போ 3 9. ஹெச்சிஎஃப்ன்றதால் ரெண்டுத்தில் எது பொதுவாக இருக்கோ இல்லை அதுலேயும் பவர் எது சின்னதாக இருக்கோ அது எடுத்துக்கணும். அப்போ 3 பவர் 6ன்றது தான் பொதுவாக இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஹெச்சிஎஃப் என்ன வரும்னா 3 பவர் 6. அப்போ ஆன்சர்லேயும் ஏன்னா ப்ளஸ் கொடுத்துருக்காங்க பக்கத்தில், ஆன்சர்லேயும் கண்டிப்பாக 3 பவர் 6ன்றது வரணும். ஆனால் இங்கே வேறு இருக்குது, அதனால் இது வராது. மீதி எல்லாத்துலேயும் 3 பவர் 6 இருக்குது. அடுத்தது HCF ஆஃப் பி ஸ்கொயர் சி கியூப். பி ஸ்கொயர்னால் இதை ஸ்கொயர் பண்ணுறோம், பிஏ ஸ்கொயர் பண்ணோன்னா அப்போ 3 பவர் 4 இன்ட்டு 5 பவர் 3 6. அதே மாதிரி சி கியூப், சியை கியூப் பண்ணுறோம், அப்போ 5 பவர் 3 6 இன்ட்டு 2 பவர் 3 9. இதனிடத்தில் எது பொதுவாக இருக்குது? 5 பவர் 6, அப்போ ப்ளஸ் 5 பவர் 6. 5 பவர் 6 மீதி இருக்கிறதுல இங்கே வரல, இங்கே வரல. அப்போ கண்டிப்பாக இது தான் ஆன்சராக இருக்கும்னா ஆப்ஷன் ஏ தான். வேணா இதையும் கூட செக் பண்ணி பாருங்கள். சி ஸ்கொயர் ஏ கியூப், சி ஸ்கொயர், சியை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 5 பவர் 4 இன்ட்டு 2 பவர் 6. அதே மாதிரி ஏ கியூப், இதை கியூப் பண்ணோம் அப்படின்னா 2 பவர் 6 இன்ட்டு 3 பவர் 9. இதனிடத்துலேயே பொதுவாக இருக்கிறது 2 பவர் 6. அப்போ ஆன்சர் 2 பவர் 6. ஸோ 3 பவர் 6, 5 பவர் 6 ப்ளஸ் 2 பவர் 6ங்கிறது தான் ஆன்சர். அப்போ அந்த விடை எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் ஏவில். ஸோ சரியான விடை ஆப்ஷன் ஏ. சரிங்களா? அடுத்ததாக 15வது கேள்வி. 963 ப்ளஸ் 476 ப்ளஸ் 963 மைனஸ் 476 த ஹோல் ஸ்கொயர் பை 963 இன்ட்டு 963 ப்ளஸ் 476 இன்ட்டு 476. இது பாருங்கள், இது நம்ம ஏற்கனவே ஒரு முறை நம்ம ஷார்ட்கட் வீடியோ அந்த சுருக்குதல் அப்படின்ற டாப்பிக்கில் ஒரு 10 நாள் தொடர்ச்சியாக போட்டோம், 50 கேள்விகள். அதில் நம்ம இதே கொஷினை சொன்னோம், இதுக்கு டைரெக்டாக ஆன்சர் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2ன்னு ஆன்சர் சொன்னோம். கவனிச்சிருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கேயும் ஆன்சர் அதே தான், 2 தான். எப்படிங்கிறத இங்கே சொல்கிறேன் பாருங்கள். இது ஏ, இது எல்லாமே ஒரே நம்பர், 963 476 அந்த 2 நம்பரை வச்சு தான் சொல்லியிருக்காங்க. இது ஏ, இது பின்னு எடுத்துக்கிறேன். அப்போ ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர், ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னால் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. கரெக்டாக? அதே மாதிரி இது ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். அப்போ இது என்ன வரும்? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2abன்னு வரும். ப்ளஸ் 2ab மைனஸ் 2ab கேன்சல் ஆகிடுச்சுன்னா மேலே என்ன நிற்கும்? 2a ஸ்கொயர் 2b ஸ்கொயர் நிற்கும். அப்போ அந்த ஏ 2 வெளியே எடுத்துட்டேன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் பை, கீழேயும் பாருங்கள் 963 2 வாட்டி 476 2 வாட்டின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நடுவில் ப்ளஸ் வச்சு, ஸோ கீழே என்ன இருக்குதுன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போ இது 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா மீதி என்ன மட்டும்தான் நிற்கும்? 2 மட்டும்தான் நிற்கும். ஸோ சரியான விடை ஆப்ஷன் சி 2. சரிங்களா? இதே கொஷினில் அவங்க இதை கொஞ்சம் மாற்றி எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஏன்னா அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி கேட்டாங்கன்னா அப்போ ஒரு ஆன்சரை தெரிஞ்சு வச்சுக்கோங்களா. ஏன்னா 4ன்னு ஒரு ஆன்சர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதுவும் ஒரு இடத்துல வரும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மேலே இதே மாதிரி ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர், ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருவாங்க. ஆனால் நடுவில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா மைனஸ் கொடுத்துருப்பாங்க. மைனஸ் கொடுத்துட்டு கீழே வரும்போது என்ன பண்ணியிருப்பாங்க, இதை 2 வாட்டி கொடுக்காம ஒரு வாட்டி மட்டும் பெருக்கல்ல கொடுத்துருப்பாங்க. அப்போது புரியுதான்னு பாருங்கள், நடுவில் மேலே மைனஸ் இருக்கும், மீதி கீழே மேலே மைனஸ் கொடுத்தாலே கீழே இந்த 2 நம்பரை வேறு நம்பராக தான் கொடுப்பாங்க, வெறும் ஒரு வாட்டி. அதனால் இங்கே அதை பற்றி பிரச்சனை இல்லை. மேலே இங்கே ப்ளஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஆன்சர் 2 நடுவில், இங்கே நடுவில் மைனஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஆன்சர் 4. அதையும் சேர்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது ஒரு எக்ஸாமில் கேட்கும்போது கூட உங்களுக்கு யூஸ் ஆகலாம். சரிங்களாம்மா? இது 15வது கேள்வி. அடுத்து 16 கொஷின் பேப்பரில் 114வது கேள்வி. ஒரு ஏபி கொடுத்துட்டாங்க, T20 21 22 T30 வரைக்கும் சொல்லிவிட்டு இது ஒரு கூட்டுத்தொடரில் அமைந்தால் பின்வருவனவற்றுள் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், 20ல் தொடங்கி 30 வரைக்கும் மொத்தம் எத்தனை நம்பர் வரும்னா 11 நம்பர் வரும். கரெக்டாக? 10 நம்பர் கிடையாது, 11. ஏன்னா 20ங்கிறதும் ஒரு உறுப்பு. அந்த 11 நம்பரில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நடுவில் இருக்கிறது என்ன வந்துடும்னா T25 வந்துடும். கரெக்டாக? ஏன்னா இந்த பக்கம் 20 21 22 23 24 5 நம்பர் வந்துடும், இங்கே 5 நம்பர் வந்துடும், நடுவில் 25 இருக்கும். இது எல்லாமே கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்கிறதால கண்டிப்பாக இந்த முதல் நம்பர் சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேனே, ஃபஸ்ட் நம்பர் -5 அப்படின்னா கடைசி நம்பர் +5 இருக்கும்.
இது -4ன்னா இங்கே லாஸ்ட்டாக +4ன்னு இருக்கும். அப்படி இருந்தால் இது ஒரு உதாரணத்துக்கு தான் நான் எடுத்துக்கிறேன். நம்ம இந்த டிஃப்ரென்ஸ் வந்து 1 இருக்கிறது மாதிரி. அப்போது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். -5 -4 -3 -2 -1 0 1 2 3 4 5 இவங்க இதெல்லாம் எதுவும் கொடுக்கல. ஆனால் இந்த சீக்வன்ஸுக்கு மேட்ச் ஆகிறது மாதிரி நாமளாக நம்பர் எடுத்திருக்கோம். 11 நம்பர்ன்றதால -5லேருந்து +5 வரைக்கும். அப்போ நடுவில் இருக்கிற நம்பர் கண்டிப்பாக என்னவாக இருக்குது? 0வாக இருக்குது பாருங்கள். அப்போ 0வாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க கேட்டது எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. அடுத்தது T 10 20 30 40 என்பதை கூட்டுத்தொடரை உருவாக்கும். ஆமாம், இந்த சீக்வன்ஸே கொடுக்காம அவங்க கொடுத்துருந்தா கூட இது நிச்சயமாக என்ன தான் பண்ணுன்னா, ஏன்னா இதெல்லாம் கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்குது. 10 20 30 இதெல்லாம் 10 20 30 40ங்கிறது கூட்டுத்தொடர் தானே. அப்போ அந்த டேர்ம்ஸும் கண்டிப்பாக கூட்டுத்தொடர் வரிசையை தான் உருவாக்கும். அதனால் அதுவும் கரெக்ட். n1 + n2 50 எனில் Tn1 Tn2வும் 0வாக தான் இருக்கும். எஸ். இப்போ பாருங்கள் 20 30 இது ரெண்டுத்தையும் கூட்டினா 50. இந்த ரெண்டு உறுப்பையும் கூட்டி பாருங்கள். -5 + 5 கூட்டினா என்ன வருது? 0 வருது. அப்போ இதுவும் கரெக்டு. அப்போ எது தான் தப்பாக இருக்கும்னா ஆப்ஷன் டி தான் தவறாக இருக்கும். டி மிகை எனில் ஏவும் மிகையாகும்னு சொல்லியிருக்காங்கல்ல. இப்போ இங்கேயே பாருங்கள், முதல் நம்பர் ஏவோட வேல்யூ -5. டிஃப்ரென்ஸ் பாருங்கள். டிஃப்ரென்ஸ் நம்ம ஏற்கனவே கூட்டுத்தொடர் வரிசைக்கு 2-3 வீடியோ போட்டிருக்கோம்மா. சரியா? அதெல்லாம் பார்த்தீங்கனாலே இந்த ஐடியாலாம் தெரிஞ்சிடும். ரெண்டாவது நம்பர்லேருந்து ஃபஸ்ட் நம்பரை மைனஸ் பண்ணணும். -4 -5 + 5 அப்போ 5ல் 4 போயிடுச்சுன்னா 1ன்னு வருது. இங்கே பாருங்கள், இது வந்து குறை, ஏ குறை, டி வந்து மிகை வருது. ஆனால் அவங்க ரெண்டுமே மிகையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிடையாது, வாய்ப்பில்லை. அதனால் இந்த கேள்விக்கு உண்டான தவறான விடை எது? எப்படி அவங்க கேட்டது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டாக? ஸோ விடை எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மிகை எனில் ஏவும் மிகைன்னு சொல்லியிருக்கிறது தான் இந்த இடத்துல தவறானது. சரிங்களாமா? அடுத்ததா 5 ஆண்டுகளில் அசல் ரூபாய் 20,000க்கு கிடைக்கும் தனி வட்டியானது அசல் ரூபாய் 15,000 மேல் கிடைக்கும் தனி வட்டியை விட ரூபாய் 3,000 அதிகமெனில் ஆண்டு வட்டி வீதம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 20,000 ரூபாய்க்கும் 15,000 ரூபாய்க்கும் வட்டிக்கு விடும்போது இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் 3,000 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. இது 20,000, இது 15,000. அப்போ டிஃபரன்ஸ் எவ்வளோ? 5,000 ரூபாய். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா 5,000 ரூபாய்க்கு ஃபார்முலா தெரியல, தனி வட்டி தானே. தனி வட்டிக்கான ஃபார்முலா இப்போ முன்னாடி ஒரு வீடியோவில் சொன்னோம் பாருங்கள். PNR/100. அப்போ 5,000 ரூபாய்க்கு PN 5 வருஷத்துக்கு R வட்டி வீதம் தெரியாது /100. இந்த அமௌண்ட்டு தான் எவ்வளோன்னு சொல்கிறாங்க அப்படின்னா 3,000ன்னு சொல்கிறாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா 20,000த்துக்கான PNR/100, 15,000த்துக்கான PNR/100 போட்டு மைனஸ் பண்ணி 3,000 அப்படின்லாம் போட்டுட்ருப்பாங்க. அவ்வளோ தூரம்லாம் கஷ்டப்பட வேண்டியதில்லை. அது ரெண்டுத்துக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்தாலே போதும். அப்போ இங்கே பாருங்கள் 0 0 0 0 கேன்சல் ஆகிடும். அடுத்து இந்த ஒரு 0 இந்த ஒரு 0, ஓரஞ்சு 5 ஆரஞ்சு 30 0, ஓரஞ்சு 5 12 60. அப்போ வட்டி வீதம் எத்தனை சதவீதம் கிடைக்குது அப்படின்னா 12%. ஆப்ஷன் சி. சரிங்களா? இது அவங்க கேட்டிருந்த 17வது கேள்வி. அடுத்து 18வது கேள்வி பாருங்கள். 6x + 2y / 3x + 4y = 3/4 and x + z / 2x + 3z = 3/7. Then find x is to y is to z. இதை நம்ம 2 விதங்களில் செய்யலாம். ஒன்று மெத்தடாக செய்கிறது, இன்னொன்று கீழே இருக்கிற ஆப்ஷன் வந்து செய்கிறது. நான் உங்களுக்கு ரெண்டையுமே சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு மெத்தடாக சொல்லிடுறேன். மெத்தடாக வரும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடுறோம். அப்போ இந்த பக்கம் வந்தோன்னா 6 4 24x + 4 2 8y = இந்த 3 ஆண்டை இது ரெண்டுத்தையும் கொண்டு வந்தோன்னா 3 9x + 4 3 12y ஒரே சைடாக கொண்டு வரும். +9x இங்கே வந்தால் -9x. அப்போ 24ல் 9 போயிடுச்சு அப்படின்னா 15x. ஸோ 15x. ஒய்யெல்லாம் ஒரு சைடாக கொண்டு வரோம். 12y + 8y இங்கே வந்தால் -8y. 12yயில் 8y போயிடுச்சுன்னா 4y. அப்போ x/y = என்ன கிடைக்குது அப்படின்னா 4/15. ஸோ எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ 4:15ன்னு இருக்கணும். இல்லாட்டி அதோடைய மடங்காவோ இல்லை அந்த மடங்கை மல்டிப்ளை பண்ணால் வரது மாதிரியோ இருக்கணும். அப்போ இந்த 3:4ங்கிறது 4/15 மாறாது. 4:13 4/15 மாறாது. அப்போ இது ரெண்டும் கிடையாது. மீதி இருக்கிற ரெண்டுத்தில் அதுக்கு இங்கே வருவோம். இப்போ இது மெத்தடாக போகிறதுலேயே நான் உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்லிட்டு இருக்கேன். இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா 7x + 7z = இதை இந்த பக்கம் கொண்டு போனோம் அப்படின்னா 3 6x + 9y. அப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு. 6x இங்கே வந்தால் -6x. 7xல் 6x போயிடுச்சுன்னா 1x. 9z - 7z அப்படின்னா 2z. ஸோ x/z = 2/1ன்னு வரும். ஸோ எக்ஸும் இசட்டும் 2:1 ரேஷியோவில் இருக்கணும். எக்ஸ் 2 பங்குன்னா இசட் 1 பங்கு, அதில் பாதியாக இருக்கணும்.
ஆனால் இந்த இடத்துல பாருங்கள் எக்ஸும் இசட்டும் 4 4ன்னு இருக்குது. அப்போ இதுவும் ஆன்சர் கிடையாது. ஸோ 3 ஆன்சர் இல்லைன்னு முடிவாயிடுச்சு. அப்போ கண்டிப்பாக இதுதான் ஆன்சராக இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் பி தான். சரிங்களா? இது ஒரு மெத்தட். நான் மெத்தட்லேயே இன்னும் ஃபுல்லாக முடிக்காமலே கீழே இருந்த ஆப்ஷனை வச்சு சொல்லிட்டேன். இதுலேயும் இருந்து ஷார்ட்கட் சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா கீழே இருக்கிற ஆப்ஷன்லேருந்து ஒன்றா கொண்டு போயிட்டு மேலே அப்ளை பண்ணி பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு 4 15 4 இதை கொண்டு வந்து நான் அப்ளை பண்ணுறேன். இங்கே ஃபஸ்ட்டில் பண்ணாலும் சரி, செகண்டில் பண்ணாலும் சரி, நமக்கு கம்பேர் பண்ணும்போது செகண்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு தோன்றதால நம்ம செகண்டில் பண்ணலாம். செகண்டில் பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் இசட். அப்போ 4 இது எக்ஸு, இது ஒய், இது இசட். அப்போ எக்ஸ் ப்ளஸ் இசட்னும் போது 4 + 4 8ன்னு கிடைக்குது. பை நீங்கள் இங்கேயே இது வராதுன்னு முடிவு பண்ணிடலாம். எப்படின்னு சொல்கிறேன் பாருங்களேன். கீழே எந்த நம்பர்னால் வரட்டும். நீங்கள் எந்த நம்பர் வந்து கேன்சல் பண்ணாலும் 8 என்னன்னு மாறாது. மேலே இங்கே ஈக்குவல் இருக்கிற 3ன்னு மாறாது. இது கிடையாது. இங்கே வாங்கலேன். எக்ஸ் ப்ளஸ் இசட் 4 + 2 6. இங்கே மாறுமா சார்னா மாறும்ல. 6 2ஆல் கேன்சல் பண்ணால் 3ன்னு வரும்ல. அப்போ செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது கீழே வரேன். 2x + 3z. அப்போ 2xனா 4 8 + 3zனா 3 2 6. அப்போ 8 6 14. ரெண்டாம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணலாம். 3 2 6 7 2 14. சரியாக வருது பாருங்கள். அப்போ இதை அப்படியே கொண்டு வந்து இந்த ஆப்ஷனை இங்கே அப்ளை பண்ணி பார்த்தும் முடிவு பண்ணலாம். இல்லை மற்ற ரெண்டுத்துக்கு நீங்கள் இந்த மாதிரியும் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்களேன். நான் இதோட எடுத்துக்கிறேன். மேலே சொன்ன எக்ஸ் ப்ளஸ் இசட் 3 7 கூட்டினா 10ன்னு வருது மேலே. 10 நீங்கள் எந்த நம்பரால் கேன்சல் பண்ணாலும் என்ன வராது? 3 வராது. ஸோ இது கிடையாது. இங்கே பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் இசட் 4 2 6 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 6 3 ஆகும். கீழே 2x 4 8 + 3z 3 2 6. 8 6 கூட்டணும் அப்படின்னா என்ன கிடைக்குது அப்படின்னா 14. ஏன்னா இங்கேயும் அதே நம்பர்ன்றதால் தான். அப்போ அதை வச்சு சொல்ல முடியாது. நடுவில் இருக்கிற 13 தான் எடுத்தாகணும். ஏன்னா இங்கேயும் 4 2 4 2 போது அதே தான் வரப்போகுது. அப்போ இந்த 2 ஆன்சர் கிடையாதுன்னு முடிவு பண்ணிட்டோம். இது ரெண்டுத்தில் எதுன்னா திரும்ப ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றுத்தை எடுத்துக்கிட்டு இங்கே அப்ளை பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் இதை எடுத்துக்கிறேன். 6x. அப்போ எக்ஸுக்கு 6ஆல் பெருக்கணும்னா 6 4 24 + 2y. அப்போ 5 30 பை 3x 3 12 + 4y 4 5 60. 24 ஒரு 30 கூட்டினோன்னா 54 பை 12 60 கூட்டினோன்னா 72. கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். நீங்கள் 18ஆம் வாய்ப்பாட்டில் பண்ணாலும் சரி, இல்லை 2 2ஆக பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கடைசியாக நான் டைரெக்டாக 18ல் சொன்னேன்னா 18 54 4 18 72 வரும். ஸோ 3/4 நிற்குது பாருங்கள். அப்போ இதை நம்மளோட ஆன்சராக நம்மளால் சூஸ் பண்ண முடியும். நம்ம புரியுதா? ஸோ எந்த மெத்தடில் போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் சரியாக வரும். ஓகேங்களா? அடுத்ததாக 19வது கேள்வி. அவங்களுடைய கொஷின் பேப்பரில் 156வது கேள்வியாக இருந்துச்சு. இது ஒரு வித்தியாசமான கொஷின் பாருங்கள். த ஏரியா ஆஃப் சர்க்கிள் இன்க்ரீஸ்டு பை 66 சென்டிமீட்டர் ஸ்கொயர் சென்டிமீட்டர். இஃப் இட்ஸ் ரேடியஸ் இஸ் இன்க்ரீஸ்டு பை 1 சென்டிமீட்டர் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் நியூ சர்க்கிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது வட்டத்தின் ஆரம் 1 சென்டிமீட்டர் அதிகரிக்கும் போது வட்டத்தின் பரப்பு 66 சதுர சென்டிமீட்டர் அதிகரிக்கிறது. புதிய வட்டத்தின் பரப்பு. அப்போது வட்டத்துடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா πr². கரெக்டுங்களா? இது என்ன பண்ணுறாங்கன்னா ஆரம் 1 சென்டிமீட்டர் அதிகரிக்கிறாங்க. ஏற்கனவே இருந்த ஆரை 1 சென்டிமீட்டர் அதிகரிக்கிறாங்க. அப்போ என்ன கிடைக்கும்? π × r+1² பரப்பளவு கிடைக்கும். கரெக்டாக புரியுதுங்களாமா? இது ரெண்டுத்துக்கும் மைனஸ் பண்ணுறோம். ஏன் மைனஸ் பண்ணுறோன்னா அப்போ எவ்வளோ அதிகரிக்குது இல்லை அந்த வித்தியாசத்தை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதால. எவ்வளோ அதிகரிக்குது அப்படின்னா வட்டத்தின் பரப்பு 66 சதுர சென்டிமீட்டர் அதிகரிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இருந்த பரப்பளவு πr². அதுதான் இங்கே எழுதிட்டோம். அப்போ இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் தான் 66. கரெக்டாக? இது ஏற்கனவே இருந்த πr². இப்போ இது இந்த ஆரம். இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் தான் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 66ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே பாருங்கள், ரெண்டுத்துலேயும் பை காமனாக இருக்கிறதால பையை வெளியே எடுத்துடலாம். மீதி இங்கே என்ன இருக்கும்? r+1² அதாவது a + b த ஹோல் ஸ்கொயர். ஸோ a² + b² 1² பண்ணால் 1 + 2ab 2r. இது இல்லாமல் அது ஒரு πr² தான் பையை வெளியே எடுத்துட்டோம். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும்? -r² ஈக்குவல் டு என்ன வருது அப்படின்னா 66. உள்ளே பாருங்கள் +r² -r² கேன்சல் ஆகிடும். பையோட வேல்யூ என்ன? 22/7 ஈக்குவல் டு அந்த பக்கம் போகுதுன்னா 7/22. ஓர் 22 22 22 66. அப்போ 7 என்ன கிடைக்குது? 21. ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் இருக்கிற +1 அந்த பக்கம் வந்துடுச்சுன்னா -1. 21ல் 1 போயிடுச்சு அப்படின்னா 20. பெருக்கல்ல இருக்கிற 2 ஈக்குவல் டுக்கு அந்த பக்கம் வந்தால் வகுத்தல். 2 2 π2 20. அப்போ அந்த வட்டத்தோட ஆரம் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா 10 சென்டிமீட்டர். ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா புதிய வட்டத்தின் பரப்பு. பழைய வட்டத்தோட ஆரம் தான் r 10. புதிய வட்டம் தான் 1 சென்டிமீட்டர் அதிகரிச்சிருக்குல்ல. அப்போ இதோட ஆரம் என்னவாயிடும் அப்படின்னா 10 + 1 11 ஆகிடும்.
இது வரைக்கும் புரியுதுங்களா? புதிய வட்டத்தோட ஆரம் 11 சென்டிமீட்டர். அவங்க கேட்குறது அதோட பரப்பளவு. அப்போ வட்டத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர். அப்போ பையோட வேல்யூ 22/7, ஆர் ஸ்கொயர்னா 11 ஸ்கொயர். இந்த நம்பர் எங்கேயாவது இருக்கான்னு பார்த்தா இல்லை. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 22 பிரிக்கிறாங்க. 22 எப்படி பிரிக்கலாம்? ஈர் 11 22 இல்லையா? பையில் 7 இன்ட்டு 11 ஸ்கொயர். இந்த 2/7 அப்படியே வச்சுக்கிட்டு இந்த 11ஐயும் 11 ஸ்கொயரையும் பெருக்கிறோம். பெருக்கணுன்னா என்ன கிடைக்குதுன்னா 11 க்யூப்னு கிடைக்குது இல்லையா? ஸோ ஆன்சர் 2/7 11 க்யூப் அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆன்சர். நம்ம புரிஞ்சுக்க முடியுதுங்களாமா? இதை இன்னொரு விதத்தில் நீங்கள் கெஸ் பண்ணணுன்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னா 66 சதுர சென்டிமீட்டர் அதிகரிக்குதுன்றதால அதனுடைய மடங்கில் இருக்கிற மாதிரி சொல்லலாம். 11 மடங்கு அப்படிங்கிற மாதிரி. அப்போ 11 அதான் ஆன்சர் வருதுன்னு சூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் எக்ஸாக்டாக அப்படி வச்சு சொல்ல முடியுன்றதை நம்மளால் சொல்லிட முடியாது. அப்போ கீழே ஒரு 22 க்யூப்னு கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ நீங்கள் அந்த தப்பை பண்ணுறீங்களா, அதை சூஸ் பண்ணலாமான்னு ஒரு டவுட் வந்துடும் இல்லையா? சரியா? மெத்தடாக போடும்போது நாம் இப்படி தான் போட முடியும். சரிங்களாமா? அடுத்த கொஷின் பாருங்கள். ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 6% அதிகரிக்கிறது. 2018ஆம் ஆண்டு மக்கள் தொகை 22,38,765 இருந்தது. 2020ஆம் ஆண்டின் மக்கள் தொகையை காண்க. இதுக்கு நீங்கள் மெத்தடாக போடணும் அப்படின்னா கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா பி இன்ட்டு 1 + r/100 ஹோல் ஸ்கொயர். இதை யூஸ் பண்ணோன்னா பிங்கிறது தான் இந்த அமௌண்ட்டு 2,38,765. 1 + r தான் 6%. அப்போ 6/100 ஹோல் ஸ்கொயர். 2 6, 2 10 50. அப்போ 50 + 3 53 ஹோல் ஸ்கொயர்னு இருக்கிறதால இன்ட்டு 53/50 இன்ட்டு 53/50 கேன்சல் பண்ணாலும் ஒரு வாட்டி 5ஆம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ண முடியும். மீதி இல்லைன்னா இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதை கீழே இருக்கிற 50 × 50ஆல் 2 வாட்டி வகுக்கணும். அப்படி வகுத்திங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இது ஒரு மெத்தடு. ஆனால் அவ்வளோ பெருசாக உட்காந்தெல்லாம் அந்த டைமில் போட முடியாது சார். வேறு எப்படி ஈஸியாக யோசிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மக்கள் தொகை. ஏன் 2 போட்டேன் அப்படின்னா 2018லேருந்து 2020 கேட்டிருக்காங்க. சரியா? 6% அதிகரிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நம்பரில் பாருங்கள் 1%னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கலாம். அப்போனா 2387.65 வரும். நம்ம இப்படிலாம் எடுத்து இது 6% கண்டுபிடிக்கணும்னா கஷ்டம் இல்லையா? நான் கொஞ்சம் நியரஸ்ட்டாக எடுத்துக்கிறேன். 2400ன்னு எடுத்துக்கிட்டோமா? நமக்கு கீழே இருக்கிற ஆப்ஷன்லேருந்து எப்படி சூஸ் பண்ண போகிறோன்றதுக்காக இதை சொல்கிறேன். அப்போ 1% 2400னா 6% எவ்வளோ வரும்? 0 0 6 24 மீதி 2 12 2 14 14,400. இது ஒரு வருஷத்துக்கு. அவங்க 2 வருஷம் சொல்லியிருக்காங்க. அதனால் இன்ட்டு 2 இதுவும் தோராயமாக தான். சரியா? அப்போ 28,800 ஒரு 29,000 வச்சுக்கோங்களேன். ஏற்கனவே மக்கள் தொகை என்ன சொல்லியிருக்காங்க? 23 87 65. இப்போ நம்ம தோராயமாக எவ்வளோ வச்சுருக்கோம்? ஒரு 28,800. நீங்கள் 28,500 29,000 எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கூட்டுறதுக்கு ஈஸியாக. ஏன்னா நம்ம தோராயமாக தான் போட்டுட்ருக்கோமே. கரெக்டாக 29,000. இதை கூட்டினீங்கன்னா 5 6 7 17 1 6 2,67,000 சம்திங்னு வரலாம். இல்லை அதை விட கூடவோ குறையவோ வரலாம். சரியா? ரொம்ப வித்தியாசம் வராது. இப்போ 2,67,000 அப்படின்னா இங்கே பாருங்கள் 2,68,000. இதில் 2,86,000 ரொம்ப அதிகம் வராது. இதுவும் 2,86,000 வராது. இன்னொன்று இப்போ மக்கள் தொகையே 2,30,000 இவ்வளோ இருக்குது அப்படின்னா 2018ல் 2020 அதோட அதிகமாக தான் இருக்கும். இந்த 2,38,000 அதிகமாக தான் இருக்கும். கண்டிப்பாக 2,12,000 வாய்ப்பே கிடையாது. சி நீங்கள் முதல்லையே அடித்து விட்டுடலாம். சி கிடையவே கிடையாது. ஏன்னா அதிகமாக தானே ஆயிருக்கணும். இங்கே கம்மியாக கொடுத்துருக்காங்கன்றதால. ஸோ மீதி இருக்கிறது நமக்கு ஆப்ஷன் பி மட்டும்தான். அப்போ அது வர்றது தான் வாய்ப்பு இருக்குது. நம்ம புரியுதுங்களாமா? எப்படி சூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பரவாயில்லன்ற மாதிரி இருக்கும். இல்லை மெத்தடாக போடணும் அப்படின்னா நமக்கு பெருக்கலும் சரி வகுத்தலும் சரி ரொம்ப டைம் எடுக்கும். சரிங்களாமா? அடுத்து 21வது கேள்வி பாருங்கள். வணிகர் ஒருவர் ஒரு தண்ணீர் கொதிகலனை 18% சரக்கு மற்றும் சேவை வரியுடன் சேர்த்து ரூபாய் 10,502க்கு விற்றார். தண்ணீர் கொதிகலனின் சரக்கு மற்றும் சேவை வரியை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள் 18% சேவை வரியுடன் சேர்த்து சாதாரணமாக பர்சன்டேஜ் வந்து இல்லை அடக்க விலை வந்து 100%. அப்போ இங்கே 18% சேர்ந்ததால் 118%. அப்போ 118% தான் அவங்க எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 10,502. 1% வேணும்னா என்ன பண்ணலாம்? இது இங்கே டிவைடில் அமைச்சிடலாம். அப்போ 10,502 பை 118 கரெக்டாக இன்ட்டு அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா அதனுடைய அசல் விலை கேட்கல, சரக்கு மற்றும் சேவை வரியை காண்க. சரக்கு மற்றும் சேவை வரி தான் ஏதோ பர்சன்டேஜ் 18%. அப்போ இன்ட்டு 18 என்னன்னு அவங்க கொஷின் கேட்டிருக்காங்க. புரியுதா? நம்ம வழக்கமாக அதோடைய அடக்க விலையை கேட்பாங்க. இன்ட்டு 100ன்னு போட்டுருவோம். இங்கே அவங்க அப்படி கேட்கல பாருங்கள். இப்போ ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணலாம். I2 10 மீதி 1 9 2 18. இங்கே பாருங்கள் I2
10, 2 4, மீதி 1, I2 10, O2 2. திரும்ப இது 59ஆம் வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்குதுன்னா 8 முறை வரும். பேலன்ஸ் இருக்கிறத வச்சோன்னா 9 முறை. ஸோ 89 × 18. 89ஐயும் 18ஐயும் பெருக்கணும் அப்படின்னா 1602. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 1602. சரக்கு மற்றும் சேவை வரி அப்போ எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னா 1602 ரூபா வாங்கியிருக்காங்க. சரிங்களாம்மா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். 22. ஏ என்பவர் பி என்பவரை விட 20% குறைவாக வேலை பார்க்கிறார். ஒரு வேலையை ஏ 7.5 மணி நேரத்தில் முடிப்பாரானால் பி எவ்வளவு நேரம் எடுப்பார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏங்கிறவர் பியை விடவே 20% குறைவாக தான் வேலை செய்கிறார். கரெக்டாக? இப்போ ஏ 7.5 மணி நேரத்தில் முடிக்கிறார். அப்போ 7.5 மணி, இப்போ மேலே சொன்ன அதே கேள்வி மாதிரி 7.5%, 7.5 மணி நேரன்றது 100%. 100%ங்கிறது 7.5 மணி நேரம். அப்போ இந்த 100 எங்கள் வகுத்தலில் கொண்டு வந்துடலாம். அதே நேரம் இந்த இம்ப்ராப்பராக இருக்கிறத மிக்சடாக மாற்றிடலாம். 7 14, 14 1 15/2. 100%ன்றதால பையில் 100. புரியுதான்னு பாருங்கள். இந்த பெருக்கல்ல இருக்கிற 100 இந்த பக்கம் வகுத்தலில் கொண்டு வந்துடுறோம். இன்ட்டு அவங்க என்ன கேட்குறாங்கன்னா பி 20% குறைவாக தான் வேலை செய்கிறார். ஃபுல்லாக சதவீதம்னா 100. 20% கம்மின்றதால 80. புரியுதா? அப்போ 0 0 கேன்சல் ஆகிடும். திரும்ப 2ஆம் வாய்ப்பாட்டில் அடித்தோன்னா 4 2 8, I2 10. இங்கே O2 2, E2 4, O5 5, மூ5 15. அப்போ மீதி இருக்கிறது 3 2. அப்போ 3 2ஐயும் பெருக்கணுன்னா 3 2 6. ஸோ பி எவ்வளோ நேரத்தில் வேலையை முடிப்பார் அப்படின்னா 6 hours, 6 மணி நேரத்தில் வேலையை முடிப்பார். ஓகேங்களா? அடுத்ததா 23வது கேள்வி. ஒரு வேலையை 4 ஆண்கள் 3 நாட்களில் முடிப்பர் மற்றும் அதே வேலையை 3 பெண்கள் 6 நாட்களில் முடிப்பர் எனில் பின்வருவனவற்றுள் எது தவறானது? கீழே ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு 4த்தையும் கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். 4 ஆண்கள் 3 நாளில் முடிக்கிறாங்க. 3 பெண்கள் 6 நாட்களில் முடிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு கொஷின், 8 ஆண்கள் மற்றும் 6 பெண்கள் ஒரே நாளில் வேலையை முடிப்பர். 4 பேர் 3 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ 8 பேர் எவ்வளோ நாளில் முடிப்பாங்க? 1.5 நாளில் முடிப்பாங்க. இல்லாட்டி இன்னொன்று பண்ணலாம். இவ்வளோ தூரம் சிரமப்படுறதை விட 4 ஆண்கள் 3 பெண்கள் முதல்ல இதை கண்டுபிடிச்சிடுங்க. அதை வச்சே நம்ம மீதி கேள்விக்கு ஆன்சரை முடிச்சிடலாம். எப்படின்னு அந்த ஆப்ஷனை வச்சு முடிச்சிடலாம். 4 ஆண்கள் 3 நாட்களில் முடிக்கிறாங்க. அப்போ 1/3 ப்ளஸ் 3 பெண்கள் 6 நாட்களில் முடிக்கிறாங்க. 1/6. எல்சிஎம் எடுத்தோன்னா 6, 2 3 6, 1 3 3. 2ஐயும் 1ஐயும் கூட்டினோன்னா 3, 1 3 3, 2 3 6, 1/2 தலைகீழ எழுதுனா 2. அப்போ என்ன அர்த்தம்னா 4 ஆண்களும் 3 பெண்களும் சேர்ந்து அந்த வேலையை 2 நாளில் முடிப்பாங்க. ரைட்டா? இங்கே வாங்க. 8 ஆண்கள் 6 பெண்கள், ஆண்களும் டபுள் ஆகுறாங்க, பெண்களும் டபுள் ஆகுறாங்க. அப்போ வேலை பாதியாக குறைஞ்சிரும். 2 நாளில் முடிக்க வேண்டிய வேலையை ஒரே நாளில் முடிச்சிடுவாங்க. பாருங்கள், ஒரே நாளில் வேலையை முடிப்பர். கரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. அப்போ இது கரெக்டு. ஆனால் அவங்க அதை கேட்கல, எது தப்புன்னு கேட்டிருக்காங்க. சரியா? அடுத்து 6 ஆண்கள் 8 பெண்கள். நம்ம 4 ஆண்களை 6ஆக மாற்றுறதோ 3 பெண்களை 8 பெண்களாக மாற்றுறதும் கஷ்டம். இதை ஹோல்ட் பண்ணி வைப்போம். பி இருக்கட்டும். சி வாங்க. 12 ஆண்கள் அந்த வேலையை ஒரே நாளில் முடிப்பார்கள். பாருங்கள், 4 ஆண்கள் 3 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ 4 3ஆல் பெருக்குனா 12. கரெக்டாக? இங்கே 3ஆல் பெருக்குனா இங்கே 3ஆல் வகுக்கணும். ஏன்னா ஆளுங்க அதிகமாகும் போது அங்கே குறைஞ்சிருவாங்க பாருங்கள். அப்போ இங்கே 3ஆல் வகுத்தா 3 வகுத்தா 1. ஆமாம், 12 ஆண்கள் ஒரே நாளில் முடிப்பர். இந்த ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. 18 பெண்கள் ஒரே நாளில் முடிப்பார்கள். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? 3 பெண்கள் 6 நாளில் முடிக்கிறதா சொல்லியிருக்காங்க. 18 வேணும்னா 6ஆல் பெருக்கணும். 3 6 18. இங்கே 6ஆல் பெருக்குனா இங்கே 6ஆல் வகுக்கணும். 6 6ஆல் வகுத்தா 1. அப்போ 18 பெண்கள் ஒரே நாளில் வேலையை முடிப்பர். இதுவும் கரெக்டு. ஸோ 3 ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் ஆகிடுச்சு. அப்போ கண்டிப்பாக இதுதான் தப்பாக இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் பி தான் தப்பாக இருக்கும். கரெக்டாக? ஏன் அது தப்புன்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்களேன். 6 ஆண்கள் 8 பெண்கள். இங்கே பாருங்கள், 4 ஆண்கள் 3 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ 3/4 அப்படின்னா ஒரு ஆண் தெரிஞ்சிடும். அவங்க 6 ஆண்கள் சொல்கிறாங்க. அப்போ இன்ட்டு 6, 2 4, 3 2 6. அப்போது 6 ஆண்கள் 3 9/2 நாளில் முடிப்பாங்க. நாம் இங்கே எழுதும்போது தலைகீழாக எழுதணும். 2/9. 8 பெண்கள், 3 பெண்கள் 6 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ 6/3 இன்ட்டு 8னா 1 3 3, 2 3 6, 8 2 16, 1/16. நீங்கள் இது எடுத்துக்கு எல்சிஎம் எடுத்து கண்டுபிடிச்சிங்கன்னா அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி ஒரே நாளில் முடிப்பார்கள். அப்போ ஆன்சர் 1ன்னு வருமானு பார்த்தா கட்டாயம் வராது. அப்போ இது அவங்க சொல்லியிருக்கிறது தப்பு. அவங்க கேட்டிருக்கிறதும் அதுதான் கேட்டிருக்காங்க. தவறானது எதுன்ட்டு தான். ஸோ தவறானது ஆப்ஷன் பி. புரிஞ்சிக்க முடியுதுங்களா? அடுத்ததாக பாருங்கள். கேள்வி எண் 24. 1657 மற்றும் 2037 ஆகிய எண்களை வகுக்கும் போது முறையே
6 மற்றும் 5ஐ மீதியாக தரக்கூடிய மிகப்பெரிய எண் எது? இதுவும் பாருங்கள், இதை வகுக்கும்போது மீதி 6 வரணும், இந்த நம்பரை வகுக்கும்போது மீதி 5 வரணும். அப்போ இதுலேருந்து 6 மைனஸ் பண்ணுறேன். 1657 6 மைனஸ் பண்ணேன்னா 1651. 2037 5 மைனஸ் பண்ணேன் அப்படின்னா 2032. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, இது ரெண்டுத்துக்கும் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். இவ்வளோ பெரிய நம்பருக்கெலாம் நீங்கள் உட்காந்து ஹெச்சிஎஃப் போட்டுட்ருக்கணும் அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்கும். சரியா? சொல்லப்போனால் போட்டு முடிக்கிறதுக்கே அவ்வளோ நேரம் எடுக்கும். இதுக்கு நிறைய மெத்தடும் இருக்குது, யூக்ளிட் வழிமுறை அது இதுன்னு சொல்லிட்டு. நம்ம அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். கீழே ஆப்ஷன் இருந்தே உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ 95 கண்டிப்பாக எந்த வாய்ப்பாட்டில் வரும்? 5ஆம் வாய்ப்பாட்டில் வரும். அப்போ ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கும் போது ஆன்சர் 5ஆம் வாய்ப்பாட்டில் வருதுன்னா கொஷினில் இருக்கிற நம்பரும் 5ஆம் வாய்ப்பாட்டில் வரணும். இந்த 2 நம்பரும் 5ஆம் வாய்ப்பாட்டில் வருமா? ரெண்டுமே வராது. அப்போ இது கிடையாது. முடிஞ்சிச்சா? 381. இப்போ 381 அப்படிங்கிறது எந்த வாய்ப்பாட்டில் வரும்னு பார்க்குறேன். அதை ஹோல்ட் பண்ணி வைப்போம். மீதி ஈஸியாக இருக்கிறத முடிச்சிடலாம். 254. 254ங்கிறது 2ஆம் வாய்ப்பாட்டில் வரும். கரெக்டு தானே? அப்போ இந்த 2 நம்பர் 2ஆம் வாய்ப்பாட்டில் வருமானு பார்க்குறேன். இது வரும், இது வராது. அப்போ கண்டிப்பாக இது கிடையாது. மீதி இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 381ம் 127 தான். கரெக்டாக? 381ங்கிறது வரக்கூடிய ஏதாவது ஒரு வாய்ப்பாட்டில் இது வருதான்னு பாருங்கள். இப்போ 381 3ஆம் வாய்ப்பாட்டில் வருமே. நம்ம முதல்ல அதை யோசிக்காமல் இங்கே போய்ட்டோம் பாருங்கள். இது 3ஆம் வாய்ப்பாட்டில் வரும்ல. 1 3 3 27 3 81 வருது இல்லை? அப்போ இந்த 2 நம்பரும் 3ஆம் வாய்ப்பாட்டில் வருமானு பார்க்குறேன். இந்த 2 நம்பர் 5 1 6 6 வராது. 3ஆம் வாய்ப்பாட்டில் இது வராது, இதுவுமே வராது. கரெக்டாக? அப்போ கண்டிப்பாக இதுவும் ஆன்சர் இல்லை. மீதி இருக்கிறது ஆப்ஷன் சி தான், 127. முடிஞ்சு போச்சு. நீங்கள் இப்படி உங்களுக்கு ஆன்சரை சூஸ் பண்ணுறது தான் இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் பெட்டராக இருக்கும். இல்லை நீங்கள் என்ன பண்ணி ஆகணும்னா, இதை நேரடியாக 127ஆம் வாய்ப்பாட்டில் மட்டும்தான் வகுத்து பார்த்தாகணும். அப்படி இல்லைனா யூக்ளிட் ஃபார்ம்லான்னு ஒன்று இருக்குது, A = BQ + Rன்னு சொல்லிட்டு. அதில் போட்டிங்கனாலும் மெத்தடு பெருசாக போகும். அப்படி பண்ணலாம். அப்படியும் இல்லை அப்படின்னாலும் நான் இன்னொரு ஐடியா உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஏன்னா இதே மாதிரி உங்களுக்கு 2 3 நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ இது யூஸ் ஆகலாம். நம்ம என்னென்ன 2 நம்பர் எடுத்தோம்? 1651, 2032. இது 2 தானே வரணுன்ட்டு. இது 2த்தையும் மைனஸ் பண்ணி பாருங்கள். இது 2த்தையும் மைனஸ் பண்ணோன்னா என்ன கிடைக்குது? 381ன்னு கிடைக்குது. கரெக்டாக? கீழே இருக்கிற நம்பரில் அந்த இதோடைய டிவைசர் ஏதாவது வருதான்னு பார்த்தாலும் அப்பயும் அந்த 2 ஆன்சர் நின்றும் உங்களுக்கு. 381 127. ஸோ நீங்கள் இதை வச்சு அப்போ சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டப்படுவீங்கன்றதால நம்ம முதல்ல சொன்ன மெத்தட் தான் இந்த கொஷினுக்கு நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சரிங்களாமா? அடுத்ததாக இந்த குரூப் 1 கொஷின் பேப்பரில் அவங்க கேட்டிருந்த கடைசி கேள்வி 25வது கேள்வி. நம்ம ஏற்கனவே 24 கேள்விக்கு பார்த்துட்டோம். சரியா? இப்போ இதில் பாருங்கள், 1356, 1868, 2764 ஆகிய எண்களை வகுக்கக்கூடிய மிகப்பெரிய எண்கள் மீதி 12 கிடைக்கும் எனில் அந்த எண் எதுவாக இருக்கும்? இப்போ நம்ம முன்னாடி லாஸ்ட் கொஷனுக்கு சொன்ன மாதிரியே தான், 24க்கு சொன்ன மாதிரியே தான் மீதி 12ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு நம்பர்லேருந்தும் 12 கழிக்கிறோம். அங்கே ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு ரிமைண்டர் சொன்னாங்க, இங்கே எல்லாத்துக்கும் ஒரே ரிமைண்டராக சொல்லியிருக்காங்க. அப்போ 1356லேருந்து 12 மைனஸ் பண்ணேன்னா 1344. அடுத்ததாக 1868லேருந்து 12 மைனஸ் பண்ணேன்னா 1856. அடுத்து 2764லேருந்து 12 மைனஸ் பண்ணேன்னா 2752. இப்போ இது எல்லாத்துக்கும் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிங்கன்னா முடிஞ்சிச்சு. எல்லாம் எந்த வாய்ப்பாட்டில் வரும்னா 4ஆம் வாய்ப்பாடு. 3 12 மீதி 1, 3 12 மீதி 2, 6 24. இங்கே 4 16 மீதி 2, 6 24 மீதி 1, 16. இங்கே 6 24 மீதி 3, 8 32 மீதி 3, 8 32. மறுபடியும் எந்த வாய்ப்பாட்டில் போடுறோம் அப்படின்னா 4ஆம் வாய்ப்பாட்டில். 8 32 மீதி 1, 16. 1 நாள் 4, 1 நாள் 4 மீதி 2, 6 24. 1 நாள் 4 மீதி 2, 7 28, 8. மறுபடியும் பார்க்குறேன் 4ஆம் வாய்ப்பாட்டில். 8 1 நாள் 4, 8 மீதி 3, 9 36. 16 மீதி 1, 3 12. இதுக்கு மேலே எதுவும் எந்த பொதுவான வாய்ப்பாட்டிலையும் வராது. ஸோ 4 × 4 × 4 64. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ 64 அப்படிங்கிறது தான் இதற்குண்டான சரியான விடை. சரிங்களாமா? ஸோ இதோட இன்றைக்கி கேட்ட குரூப் 1 எக்ஸாமில் இருந்த 25 கேள்விகளுக்கான ஆன்சரும் உங்களுக்கு எந்த அளவுக்கு என்னால் ஷார்ட்டாகவும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷனோடவும் நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லியிருக்கோம். உங்களுக்கும் தெளிவாகவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், நீங்கள் அட்டன் பண்ணதில் இந்த 25 கேள்விகளில் உங்கள் எத்தனை கேள்விகளுக்கு சரியான விடை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் கீழே நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இதை தாண்டி வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்.
அடுத்ததாக வரக்கூடிய குரூப் 2மே யோசிச்சிங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணி போகிறது மாதிரி தான் இருக்கும். அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். நானும் உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்போது இந்த மாதிரியான பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஷின்ஸ் போடுறேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.